வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 69வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேர்வுகளுக்கு ரொம்ப மும்முரமாக தயாராகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களானாலும் சரி, டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் ரொம்பவே மும்முரமாக தயார் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கான டெட்லைன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம எழுதுகிற கடைசி எக்ஸாம் இதுவாக தான் இருக்கணும், இதில் நம்ம பாஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இதை விட அடுத்த போஸ்டிங்காக எழுதுறதா தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த நினப்போட மீதி இருக்கக்கூடிய இந்த 15-20 நாளை தெளிவாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக அடிக்க முடியும். இனி வரக்கூடிய ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, வேறு சேனலில் அதில் இல்லைன்ட்டு ஒவ்வொருத்தருமே இவ்வளோ செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாமே அவங்க பாஸ் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம எதிரில் இருக்கிற இல்லை நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் இன்னும் மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களும் அதே நம்பிக்கையோடு படிங்க. நடுவில் ஏதாவது சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது அப்படி இப்படின்னா கூட உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. வெறும் மேத்ஸ் மட்டும்தான் கிடையாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும்தான் கிடையாது, எல்லா சப்ஜெக்டையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. சரியா? ஓகே, இதில் பாருங்கள் 69வது நாளுக்கான கொஷின்ஸ். 341. ஒரு செவ்வகமும் வட்டமும் ஒரே சுற்றளவு உடையவை. செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 18 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் பரப்பளவு. செவ்வகமும் வட்டமும் ஒரே சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B. அதே மாதிரி வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. 2 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பக்கமும் 2 இருக்கிறதால 2 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? L + B. L 18, B 26, ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 44 ஈக்குவல் டு இந்த பக்கம் πr. பையோட வேல்யூ 22/7 × r. பாருங்கள், ஓர் 22 22, இயர் 22 44. இந்த கீழே இருக்கிற 7 இங்கே வந்தால் பெருக்கல்ல வந்துடும். அப்போ ஆரம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 7 2 14. ஆரம் தெரிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². ஸோ பையோட வேல்யூ 22/πr². பையோடைய வேல்யூ 22/7 × r². ஆரம் எவ்வளோ வச்சோன்னா 14. ஸோ 14 × 14. ஒரு 7 7, 7 14. அப்போ 22 × 14 28. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இதுக்கு நம்ம இதெல்லாம் பெருக்கிறதுக்கெல்லாம் சின்ன ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் போடும்போது ஈஸியாக போடலாம். இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 20 ஆரம்பிக்குது. கரெக்டாக? இந்த 1ஆம் இலக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 2 8. இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குதுன்னா 10 வருது. இப்படி வந்தால் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா 2 8 பெருக்குனா 8 16. முன்னாடி ரெண்டுமே என்னென்னு ஆரம்பிச்சிருக்குன்னா 2 2ன்னு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த 2க்கு அடுத்த நம்பர் 3 6. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 616. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் அந்த நேரத்தில் யோசிக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே கூட பெருக்கி போட்டுடலாம். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டுக்குன்னே தனியாக ஒரு 20-25 வீடியோஸ் சொல்லியிருக்கோம். இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 616. அடுத்த கேள்வி எண் 342. 56 சென்டிமீட்டர் ஆரமுடைய கம்பியால் ஆன ஒரு வளையலை சீதா வைத்திருக்கிறாள். ராமன் அக்கம்பியினை சதுர வடிவில் மாற்றுகிறான் எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன? அப்போ பாருங்கள், கம்பியாலான வளையல் என்ன ஷேப்பில் இருக்கும்? வட்ட வடிவத்தில். வட்டமாக இருக்கிறத என்னவா மாற்றுறாங்கன்னா சதுரமாக மாற்றுறாங்க. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா 2 டைமென்ஷனில் இருபரிமாண வடிவங்களில் ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றினா ரெண்டுத்தோட சுற்றளவும் சமமாக இருக்கும். அப்போ இங்கே வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr, இங்கே சதுரத்தின் சுற்றளவு 4a. கரெக்டாக? அப்போது 2 2 2 4. இங்கே பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு இதோட ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 56 ஈக்குவல் டு 2a. இங்கே பாருங்கள், 7 7, 8 7 56. இங்கே 2 4 2 8. அப்போ 22 4 பெருக்குன்னா 88. அந்த பக்கம் என்ன மீதி இருக்குன்னா ஏ. அப்போ ஏவோட வேல்யூ 88. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கு a². கரெக்டாக? அப்போ a² 8 88 ஸ்கொயர் பண்ணணும். இது கூட நீங்கள் கீழே இருக்கிற ஆன்சர்லேருந்து சொல்லலாம். இப்போ 80 ஸ்கொயர் பண்ணாலே 8 8 64 6400. ஆனால் இது 88. அப்போ 6400 கிடையாது, அதை விட கம்மியாக இருக்கிறதும் கிடையாது.
மீதி இருக்கிற 2ல் எது இருக்கும் அப்படின்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் கடைசியாக என்னன்னு முடியாது அப்படின்னா 7ன்னு முடியாது. அப்போது இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 77 44. அப்படி இல்லாட்டி நீங்கள் 88 ஸ்கொயர்னா 88 2 வாட்டி பெருக்கி பார்த்தோம் ஆன்சர் என்னங்கிறத சொல்லலாம். ஒன்று ஸ்கொயர் எப்படி ஈஸியாக பண்ணுறது, எந்த ஒரு நம்பருக்கும் ஒரு இரட்டைப்படை 2 டிஜிட் நம்பருக்கும் எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் முன்னாடி சொல்லியிருக்கோம். நான் வேணால் அதோட லிங்க் எல்லாமும் கீழே தரேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ஈஸியான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிய வரும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 343. 0.25 மீட்டர் ஆரமுடைய ஒரு சக்கரம் 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை சுற்றுகளுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. சுற்றுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு. ஃபார்முலா என்ன? சுற்றுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. கடந்த தொலைவு தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு வரும்போது பார்த்தீங்கன்னா 2πr இல்லையா? வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் கொடுக்கும்போது பாருங்கள் 0.25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிலோமீட்டரை கொடுத்துட்டு இங்கே மீட்டரை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த கிலோமீட்டர் என்னவா மாற்றணும்னா மீட்டராக மாற்றணும். கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்ட்டு. ஓர் 11 11 ஈர் 11 22. மீதி இங்கே பாருங்களேன் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 0.25 ஈர் 2 4 4 இன்ட்டு 0.25னா 1ன்னு வந்துடும். ஏன்னா 0.25னா கால் இல்லையா? அப்போ 4 இன்ட்டு கால்னா 1. இந்த வகுத்தில் இருக்கிற 7 மேலே பெருக்கல்ல போயிடும். அப்போ 1000 இன்ட்டு 7 7000. கீழே 1 நிற்கும். ஸோ மொத்தம் எத்தனை சுற்றுகள் அப்படின்னா 7000 சுற்றுகள். ஆப்ஷன் டி. ஓகேவா? கேள்வி எண் 344. 18 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டரை பக்களவுகளாக கொண்ட ஒரு செவ்வகத்தினுள் வரையப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு. இது ஒரு செவ்வகம். இதோட நீளம் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18 14. இதுக்குள்ளாடி ஒரு வட்டம் வரைகிறதா சொல்லியிருக்காங்க. வட்டம் வரைகிறோன்னா அப்போ இந்த சின்ன பக்கம் எவ்வளோ இருக்கோ அதோடைய அளவுக்கு தான் வட்டம் வரைய முடியும். கரெக்டாக? அப்போ இந்த வட்டத்தினுடைய விட்டம் என்னவாயிடும் அப்படின்னா இந்த 14 சென்டிமீட்டர் ஆகிடும். அப்போ விட்டம் 14னா ஆரம் அதில் பாதி 7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr ஸ்கொயர். ஸோ 22/7 இன்ட்டு ஆரம் 7 இன்ட்டு 7 7 7 கேன்சல் ஆகிடும். 22 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 345. ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்காக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இப்போ நம்ம ஏற்கனவே இதுக்கான சில ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அந்த இத்தனை சதவீதம் அதிகரிக்குதுன்னா பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்றதுக்கு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் ஸ்கொயர். இப்போ ஆரம் 10ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் என்னவாயிடும் அப்படின்னா 100 ஆகிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருமடங்குன்னா இந்த 10 என்னவாயிடும் 20 ஆகிடும். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 400. ஏற்கனவே 100ன்னு இருந்துச்சு, இப்போ 400 ஆயிருக்கு. அப்போ எத்தனை சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா 300% அதிகரிக்கிறது. ஆப்ஷன் சி. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே சொல்லும்போது சதவீதத்தில் கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இப்படி போடுறோம். ஒருவேளை இதே கேள்வி அவங்க ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்காக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை மடங்காகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ 2 மடங்கை என்ன பண்ணால் போதும்னா ஸ்கொயர் பண்ணி 2 4 மடங்காகும்னு சொல்லியிருந்தா போதும். இங்கே கீழே ஆப்ஷன் கொடுக்கும்போது பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 100 இருந்துச்சு, இப்போ 400 ஆகுது. அதனால் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 300% அதிகரிச்சிருக்குன்றது தான் ஆன்சர். சரிங்களா? அந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். சரிங்களாமா? ஸோ இதோட 69வது நாளுக்கான கொஷின்ஸ் முடியுது. அடுத்ததாக 70வது நாள் இன்றைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். பாருங்கள். 346. ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது. அதன் அடிப்பக்கம் 26 மீட்டர், உயரம் 28 மீட்டர். தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் மொத்த செலவு. கேள்வி எண் 347. ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர், ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு. கேள்வி எண் 348. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. கேள்வி எண் 349. நீளம், அகலம், உயரம் 35 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் மற்றும் 55 சென்டிமீட்டர் உடைய இரு ஒலிபெருக்கிகளுக்கு ராஜி உரை தைக்க திட்டமிட்டான். உரை தைக்க 1 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் 75 எனில் மொத்த செலவு எவ்வளவு? சரிங்களா? அடுத்ததா இது ஒரு சதுர மீட்டருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின். சரியா? அடுத்தது 350.
60 சென்டிமீட்டர் பெருக்கல் 40 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வரைபடத்தாளில் 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுரங்கள் எத்தனை உருவாக்கலாம்? சரிங்களா? இதோட மொத்தம் 70 நாள் முடியுது. ஏறக்குறைய நாம் ஒரு 90-100 நாளுக்குள்ள 100 நாள் வரைக்கும் நம்ம எக்ஸாம் நெருங்கிறதுக்குள்ளே முடிச்சிருவோம். ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தன்னம்பிக்கையோடு படிங்க. எதிர்வரக்கூடிய எக்ஸாமை நிச்சயமாக நாம் அடிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.